ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளை பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக நம் கர்த்தரை முதலாவது சோஸ்தரிக்க வேண்டும். என அநேகர் நேற்று தினத்துல பார்த்தவங்க இந்த நாள்ல கூட இல்லாம மறித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். ஆனால் தேவன் நம்ம இந்த நாள் நம்முடைய சொந்த வேலைகளுக்கு, சொந்த காரியங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் நம்ம கொடுத்த பெரிதான கிருபைக்காக நம் கர்த்தரை மனதார சோதரிக்க வேண்டும். இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு என்ன வார்த்தை பேச சத்தமா இருக்கிறார் தெரியுமா? இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேச சொல்ல வார்த்தை என்னன்னா, ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்க வேத புஸ்தகம் கையில இருந்தா பாருங்க, இல்லைன்னா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க, சரிங்களா? ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லனுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வசனத்தை ஆண்டவர்களோடு பேச சொல்லி எனக்கு கட்டளையிட்டார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாள் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துடைய மைய பகுதியில பாருங்க, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த தேவனிடத்துல நம்ம எந்த காரியத்தை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க எந்த காரியத்திற்காக போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல கொஞ்சம் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் அதை அறிந்திருக்கிறேன், அந்த வல்லமை என்னுடைய இந்த தடைகளை விலக்கி போடட்டும், அந்த வல்லமை என்னுடைய இந்த காரியத்தை வாய்க்க பண்ணட்டும், உங்க இடத்துல சகல வல்லமையும் உண்டல்ல, அந்த வல்லமை என் சரீரத்துக்குள்ள, அந்த வல்லமை என் தொழிலுக்குள்ள, அந்த வல்லமையினுடைய வாழ்க்கைக்குள்ள, என் பிள்ளைனுடைய வாழ்க்கைக்குள்ள, என் கணவனுடைய வாழ்க்கைக்குள்ள, தொழிலுக்குள்ள அது கடந்து வரட்டும் என்று சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. நிச்சயமாக அந்த வல்லமை கடந்து வரும். அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவருடைய நாமம் எல்சடாய் அப்படிங்கிறது. எல்சடாய் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மைட்டி காட். அந்த பவர், அந்த வல்லமைக்கு நிகராக இந்த உலகத்துல வேற எந்த வல்லமையும் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனாக நம்ம ஆராய்ச்சிட்டு கொண்டு இருக்கிறோம். அதே விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற இந்த தடைகளை எடுத்து போட உங்க இடத்துல வல்லமை உண்டு, என்னுடைய சரீரத்துல இருக்கிற இந்த வியாதியை மாற்றி போட உங்க இடத்துல வல்லமை உண்டு அப்படின்னு இயேசுகிட்ட கேட்போமா? ஒரு நம்முடைய கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய திருப்பாதத்துக்கு வருகிறப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை முன்பாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் தடையா இருக்குது என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அந்த காரியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும் என்று நான் செபிக்கிறோம். அதற்கு உண்டாயிருக்கிற தடைகள் விலகி போகட்டும் என்று நான் செபிக்கிறேன். எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த முடிய பண்ண வேண்டும் நான் செபிக்கிறேன். உங்களுடைய திருக்கரத்தில் இந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.